ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு 5 வருட போராட்டம் முடிவுக்கு வருகிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப கடகராசிக்காரர்களுக்கு பாருங்க, 2020 தான் கண்டகசனி ஆரம்பித்தது. 2023 ஜனவரியில அஷ்டம சனி ஆரம்பித்தது. இந்த 2025 மார்ச்சோட பாருங்க உங்களுக்கு அஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது. அப்ப எப்ப உங்களுக்கு கண்டகசனி ஆரம்பித்ததோ அன்னிலிருந்து பாருங்க பிரச்சனை ஆரம்பம். 2020 இருந்தே கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனை ஆரம்பங்க. 2025 மார்ச்சோட எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளிவர இருக்கிறார்கள் கடகராசிக்காரர்கள். பொதுவாக கடகங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்துல 4வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆவார். கடகராசிக்குள் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக கடகராசிக்காரர்கள் பாருங்க பயண தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது பயணம் செய்வதில் விருப்பம் உடையவர்கள், நீர் சார்ந்த யோகம் உடையவர்கள், நல்ல உடல் பலம் ஆரோக்கியம் உடையவர்கள், மற்றவர்களுக்கு வழி சென்று உதவக்கூடியவர்கள். இந்த இரக்க குணங்கிறதெல்லாம் பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க இப்ப 2025 மார்ச் முதல் அஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது. சனி பகவான் பாருங்க கிட்டத்தட்ட 5 வருடமாக உங்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்திருப்பார். இன்னும் சொல்ல போனா கடகராசிக்காரர்களுக்கு சனி பாவிங்க 7க்கும் 8க்கும் அதிபதியாக வரக்கூடியவர். கடகராசிக்கு அதிபதி சந்திரனுக்கும் சனிக்கும் என்னைக்கும் ஆகாது. அப்ப கடகராசிக்காரர்களுக்கு எப்ப கண்டக சனி வந்ததோ 2020 ஜனவரியிலேருந்தே பாருங்க பல போராட்டங்கள். சரி, இந்த கடகராசிக்காரர்களுக்கு 5 வருடமாகவே பாருங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் இழுபறியாக தான் இருந்திருக்கும். எல்லா காரியத்திலும் தோல்விதான் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கும். இப்ப 5 வருடமாகவே வயிறு சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதே போல கோர்ட்டு கேஸ்ன்னு அலையக்கூடிய சூழ்நிலை பாருங்க நிறைய பேருக்கு இருந்திருக்கும். எங்க போனாலும் வழக்கு, எங்க போனாலும் இழுபறி, எந்த காரியமும் மந்தமா இருக்கிறது. அதே போல பாருங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத இடமாற்றங்கள், இந்த தண்ணி இல்லாத காட்டுக்கு இடமாற்றம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு டீம் ப்ரொமோட்டே ஆயிருக்கும். இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் 2023 ஜனவரியில அஷ்டம சனி ஆரம்பிச்சு பாருங்க. அதற்கு பிறகு இன்னும் தொல்லைகள் பெருசா இருந்திருக்கும். ஏன்னா சனி பகவான் 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்தோடு இருந்தார். அப்ப உத்தியோகத்துல எல்லாம் பல போராட்டங்கள் இருந்திருக்கும். ஒரு சிலர் உத்தியோகத்தை வலுக்கட்டாயமாக இழக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அதே போல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சொந்த தொழில நஷ்டம், வியாபாரத்துல நஷ்டம். இப்ப சொந்தமா தொழில் செய்யறவங்க எல்லாம் தொழிலை விட்டு விட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை, அவல நிலை இருந்திருக்கும். நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, வாழ்க்கையில ஒரு போராட்டமான நிலை, உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லை, வெளிநாடு போயும் பாருங்க ஒரு நல்ல சம்பளம் இல்லை, நல்ல ஒரு கம்பெனி இல்லைங்கிற ஒரு அவலநிலை. ஒரு சிலர் பாருங்க ஏதாவது முதலீடு செய்து அந்த முதலீட்டை எல்லாமே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நடுத்தருவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் தாய் தந்தையர் பேச்செல்லாம் கேட்டுக்க மாட்டாங்க. அதே போல ஒரு நல்ல மதிப்பெண், இப்ப என்ன சொல்ல போனா 5 வருடமாகவே பாருங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல உடல் நிலை, நல்ல ஒரு இன்னும் சொல்ல போனா ஞாபக சக்தி இதெல்லாம் இல்லை, ஒரு சுறுசுறுப்பா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப இந்த காலங்கள் ஒரு மோசமான காலங்கள். வாழ்க்கையில பாருங்க எல்லாத்தையும் கடந்து ஒரு இறுதி பகுதிக்கு வந்திருக்கீங்க கடகராசிக்காரர்கள். இந்த கண்டக சனி அஷ்டம சனியை கடந்து 2025 மார்ச்சோட பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற நிலை பாருங்க உங்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில வராது அப்படின்னு சொல்லலாம். திரும்ப உங்களுக்கு அஷ்டம சனி வருவதற்கு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகும். அதனால இந்த வாழ்க்கையில போராட்டங்கிறது பாருங்க இனிமேல் இருக்காது. கடகராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச்சிலிருந்து ஒரு தொட்ட காரியங்கள் எல்லாம் வச்சிட முடியும். இதுக்கு முன்னால இருந்த கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே முழுவதுமாக மறைந்து விடும். அதாவது இன்னும் சொல்ல போனா சூரியனை கண்ட பனி போல எல்லாம் அப்படியே விலகிடும் அப்படின்னு சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சணும் மார்ச்சுக்கு அப்புறம். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சாலே வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வந்த மாதிரி. அப்ப தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம், வியாபாரத்துல நல்ல அதிர்ஷ்டம், புதுசா தொழில் தொடங்குறது, வெளிநாடு வாய்ப்புகள், வெளிநாடு போய் ஒரு நல்ல கம்பெனியில் அமரக்கூடிய வாய்ப்புகள்,
உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு, கணவன் மனைக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு. இப்படி பாருங்க, நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை கடகராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க. அதாவது பல வருட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு. இனிமேல் வாழ்க்கையில ஒரு மாற்றமான நிலை, வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கிறது. அதே போல கடகராசிக்காரர்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள்லாம் தீர்ந்து ஒரு நல்ல நிலைமைங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதே போல வராத பணமெல்லாம் இனிமேல் வந்துருங்க. இப்ப சனி பகவான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வருடமாக 2ஆம் இடத்தை பார்த்ததுனால பாருங்க, நிறைய பேருக்கு கண்களில் பிரச்சனை, பேச்சில் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, இப்படி நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். அந்த நிலையெல்லாம் மாற இருக்கிறது. பாருங்க, இன்னும் சொல்ல போனா அஷ்டமி சனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு விபத்து ஏற்பட்டிருக்கும். அப்ப இந்த 2025 மார்ச்சுக்கு பிறகு அத்தனை கஷ்டத்திலிருந்தும் வெளிவந்து வாழ்க்கையில ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு, அதாவது மனசுல ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு காலமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேல் எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் பாருங்க வெற்றியில் நடக்கும். எல்லாமே இனிமேல் அதிர்ஷ்டமா இருக்கும். இனிமேல் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியில முடியுங்க. இனிமேல் நீங்க எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதுல வந்து பாருங்க ஒரு ஆதாயம், அதுல ஒரு வளர்ச்சி, அதுல ஒரு முன்னேற்றம் கட்டாயம் இருக்கும். அப்ப உத்தியோக ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். ஒரு சொந்தமா தொழில் செஞ்சவங்கலாம் இனிமேல் தொழிலில் ஒரு பெரிய ஒரு வருவாயை பார்க்க முடியும். இதுக்கு முன்னால இழந்த அத்தனை பணமும் பாருங்க இனிமேல் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுடைய திறமைக்கு இனிமேல் பரிசு கிடைக்கும். உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போவார்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம்ங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த பெரும் போராட்டத்துக்கு பிறகு கிடைக்க இருக்கிறது. இனிமேல் வாழ்க்கையில எல்லாவற்றிலுமே நீங்க ஜெயிக்க முடியும். இனிமேல் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்கலாங்க கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்கள் இனிமேல் எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல். அப்ப கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான வாழ்க்கை, ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு யோகமான காலகட்டங்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. 2025 மார்ச்சிலிருந்து நீங்க எங்கு சென்றாலும் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதெல்லாம் வெற்றி வாங்கி சூடக்கூடிய ஒரு காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த 2025 மார்ச்சிலிருந்து சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர இருக்கிறார். ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்தில் அமர இருக்கிறார். பொதுவாக சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல அமர்வது சிறப்பு தான். ஏன்னா ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்தில் அமர்றார். நல்ல ஒரு மாற்றங்களை, நல்ல ஒரு முன்னேற்றங்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அந்த பெரிய கஷ்டத்திலிருந்து கடகராசிக்காரர்கள் வெளிவர இருக்கிறீர்கள். வாழ்க்கையில் இனிமேல் துணிந்து எந்த காரியத்திலும் பாருங்க நீங்கள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க்கையில ஒரு மாற்றம் கட்டாயம் உண்டுங்க. இனிமேல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை இருக்கும். வாழ்க்கையில உடல் ரீதியா மன ரீதியா இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நீங்கள் அஷ்டம சனி காலகட்டத்தில் பாருங்க எவ்வளவு மன ரீதியா எவ்வளவு துன்பப்பட்டீங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு தெரியும். அத்தனை கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் வெளிவர இருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 2020 இருந்து ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை 2025 மார்ச்சோட முடிவுக்கு வருகிறது. அப்ப நீங்கள் கடைசி பகுதிக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் வாழ்க்கையில ஒரு கஷ்டங்கிறது இருக்காதுங்க. ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது இருக்காது. இனிமேல் உங்களுடைய முயற்சினால வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்தை, ஒரு பெரிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். வாழ்க்கையில இனிமேல் வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல தசாபதிகள் இருந்தால் பாருங்க ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப கடகராசிக்காரர்களுக்கு 5 வருட போராட்டம் பாருங்க விரைவில் முடிவுக்கு வருகிறது. 2025 மார்ச்சிலிருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கடகராசிக்காரர்களுக்கு தேடி வர இருக்கிறது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.